சார் டைம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் கம். வாங்க. வக்கீல் சார், எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? கேளுமா. ஏற்கனவே எங்க அப்பா தான் எங்க அம்மாவை கொலை பண்ணாருன்னு சொல்லி வேற ஒரு வக்கீல் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காருல்ல. இப்போ திரும்பவும் எங்க அப்பா கொலை பண்ணலன்னு நாம எப்படி நிரூபிக்க போறோம்? ஆதிரா, சட்டத்துல அதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்குமா, அதெல்லாம் வக்கீல் பார்த்து பாரு. நீ ஜட்ஜுக்கு முன்னாடி வக்கீல் சொல்ற மாதிரி செய், அது போதும். நான் என்ன சொல்லணும் தாத்தா? கேள்வி கேட்காத, பெரியவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கோ. உன் தாத்தா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் இருக்கும். சரி. நான் கோர்ட்டுக்குள்ள வச்சு என்ன சொல்லி சைகை காட்டணும், நீ அதைத்தான் சொல்லணுமா? பயப்படாத, டென்ஷன் ஆகாத, சரியா? ஆதிரா, நீங்க சொல்றபடியே சொல்லுவா வக்கீல் சார். நீ சொல்ற பதில வச்சுதான் உங்க அப்பாவோட விடுதலையே இருக்கு. அங்க போய் ஏதாவது உன் இஷ்டத்துக்கு பண்ணி வைக்காத, புரியுதா? என்ன நடந்தாலும் உங்க அப்பா விடுதலை ஆகிறது மட்டும்தான் உன்னோட ஒரே குறிக்கோளா இருக்கணும். அத மனசுல வச்சுக்கிட்டு பதில் சொல்லு, புரியுதா? சரி சுபத்ரா, நீ சொன்ன மாதிரியே நான் பேசுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என் அப்பா விடுதலை ஆனதும் நீயும் நானும் சேர்ந்து அப்பாவை எங்கேயாவது டூருக்கு கூட்டிட்டு போலாம், சரியா? சரின்னு சொல்லு. சரி, உங்க அப்பா கிட்ட நான் சொல்றேன். அப்பா சீக்கிரமா ரிலீஸ் ஆகி சுபத்ரா கூட சேர்ந்து வாழணும். சார் வாங்க போலாம். ஓகே, ப்ரொசீட். Thank you my lord. நான் ஆதிராவை விசாரணை பண்ண விரும்புறேன். ஆதிரா, 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 ஆதிரா. My lord, நான் சுபத்ராவையும் விசாரணை பண்ண விரும்புறேன். சுபத்ரா, 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 சுபத்ரா. சுபத்ரா, சுபத்ரா, உன்னதமா கூப்பிடுறாங்க.
சுபத்ராவை எதுக்கு கூப்பிட்டாங்க? அவளுக்கு என்ன சம்பந்தம்? மயிலாட், இந்த ஜனநாயக நாட்டுல குற்றவாளிகளை தப்ப விடாம தண்டிக்கிறது சட்டத்தோட பொறுப்பு. அதே சமயம் ஒரு நிரபராதிய தப்பா பழி போட்டு தண்டனை கொடுத்து சிறையில தள்ளுறது அதே சட்டத்துக்கும் இந்த நீதிமன்றத்துக்கும் அவமானம். எனது கட்சிக்காரர் மதியழகன் தான் செய்யாத தப்புக்காக குற்றம் சுமத்தப்பட்டு அவர் இன்னைக்கு சிறையில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். டிஃபென்ஸ் லாயர் வேலன் பரிதாபம், பாவம், உணர்ச்சிகள் அடிப்படையில இந்த வழக்கை நடத்தலாம்னு நினைக்கிறாரு. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சா நீங்களும் மதியழகன் மேல பரிதாபப்படுவீங்க. வெண்ணிலாவை கொண்டது மதியழகன் இல்லைன்னா அப்ப வேற யாரு? இதோ இந்த கூண்டுல ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி நின்னுட்டு இருக்காங்களே, இந்த சுபத்ரா தான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் வேலன், யார் மேல குற்றம் சுமத்துறனாலும் நீதிமன்றத்துக்கு தேவை ஆதாரம். இப்ப நிரூபிக்கிற யுவரானர். சுபத்ரா, உங்களுக்கு குழந்தைங்க கிடையாது இல்லையா? ஆமா. 5 வருஷமாயும் குழந்தை இல்லைன்னு டாக்டர் கிட்ட நீங்க செக் பண்ணீங்களா? என்ன காரணத்தினால குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கல்யாணம் ஆகி 5 வருஷம் தான் ஆயிருந்துச்சு. சில பேருக்கு 10 வருஷம் கழிச்சும் குழந்தை பிறக்கும். அதனால இதுக்காகலாம் டாக்டர் கிட்ட போகணும்னு அப்ப நான் யோசிக்கல. 5 வருஷமாகியும் குழந்தை இல்லாதது உங்களுக்கு உங்க கணவருக்கும் பிரச்சனையா இல்லையா? இல்ல, என் கணவரையே என் குழந்தைய நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனால எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. அப்படின்னா உங்க கணவரும் உங்களை மனைவியாவும் மகளாவும் நினைச்சு வாழ்ந்தாரா? சரி, உங்க கணவர் எதுக்காக வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? உங்களை பிடிக்காமையா இல்ல அவருக்கு குழந்தை வேணும் ஆசைப்பட்டாரா? அப்ஜெக்ஷன் மை லார்ட். டிஃபென்ஸ் லாயர் வேலன் சுபத்ரா கிட்ட இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வியை கேட்கிறாரு. இல்ல மயிலாட், இது இந்த வழக்குக்கு சம்பந்தமான கேள்விதான். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ மயிலாட். நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா குடும்பம் நடத்தினதா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சொல்லிருக்காங்க. அது உண்மையா இருந்தா உங்க கணவர் எதுக்கு வெண்ணிலா மேல ஆசைப்பட்டாரு? என் அம்மா தான் உன் ஹஸ்பண்ட் மேல ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லு சுபத்ரா, உண்மையை சொல்லு. ஆதிரா, நீங்க பேசாம இருங்க, அவங்க சொல்லட்டும். சுபத்ரா, நீங்க சொல்லுங்க. என் மகன் விடுதலை ஆகணும்னா இந்த பழி உன் மேல போட்டுக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போடுமே சுபத்ரா. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுப்பா. அதனாலதான் நான் வக்கீல எடுத்து எதுவும் பேசாம இருக்கேன். சுபத்ரா, தயவு செஞ்சு பேசுங்க. நீதிமன்றத்தோட பொன்னான நேரத்தை யாரும் வீணடிக்க கூடாது. உங்க கேள்விக்கெல்லாம் என் மௌனம் தான் பதில் வக்கீல் சார். நோனோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களை விட்டுட்டு உங்க கணவர் வெண்ணிலாவை திருமணம் செஞ்சுக்கிறது காரணம் உங்களை பிடிக்காமையா இல்ல உங்களுக்கு குழந்தை இல்லாதனாலயா? ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லுங்க போதும். அவருக்கு அப்பாவாகணும்னு ஆசை இருந்திருக்கலாம் சார். கரெக்ட். அப்படின்னா உங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கு. அது போக வெண்ணிலாவா அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்படி இருந்தும் நீங்க ஏன் அவங்க 2 பேரோட திருமணத்தை ஏத்துக்கல? அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். பதினெட்டு வருஷமா மதியழகன் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காருன்னு வெண்ணிலா மேல போட்டியும் பகையும் வளர்த்துக்கிட்டாங்க சுபத்ரா. ஒருவேளை வெண்ணிலா செத்துட்டாங்கன்னா மதியழகன் திரும்பவும் நம்ம பக்கம் வந்துருவாருன்னு யோசிச்சிருக்கலாம். இல்ல தன்னை விட்டுட்டு போனதுக்காக காலம் பூரா மதியழகன் கஷ்டப்படணும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அப்படி நினைச்சதுனால வெண்ணிலாவை மதியழகன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை செயல்படுத்தி வெண்ணிலாவோட உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது சுபத்ரா தான்.
அதனாலதான் சொல்றேன், தண்டனை கிடைக்க வேண்டியது மதியழகனுக்கு இல்ல, இந்த சுபத்ராவுக்கு தான். No! என்னாச்சு மணி? அதாம்மா என்னன்னு தெரியல, இருமா பாக்குறேன். என்னாச்சு மணி? மா, வண்டி இதுக்கு மேல நகராதுமா, மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து தான் பார்க்கணும். ஐயோ, எப்ப பாரு உன்னோட இதே பிரச்சனையா போச்சு. எங்கேயாவது வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நீ பார்க்க மாட்டியா? இதை பாத்துறமா. சீக்கிரம் பாரு. மாறா, பாட்டி, காருக்கு என்னாச்சு? தெரியலங்கய்யா, அதான் பாத்துட்டு இருக்கேன், திடீர்னு நின்னு போச்சு. மாறா நீ வா, உன் கார்ல போலாம். நானும் வரேன், ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி பாட்டி. மணி, நீ காரை ரெடி பண்ணி கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துரு. வாங்க பாட்டி, பார்த்து சீக்கிரம் வந்துரு. சரி. சுபத்ரா ரொம்ப நல்லவங்க. அவங்க என் அம்மா மேல பொறாமெல்லாம் படல. என் அம்மா சூசைட் பண்ணதான் ட்ரை பண்ணாங்க. ஆக்சிடென்ட் எல்லாம் தவறி கீழே விழுந்து இறந்துட்டாங்க. சுபத்ராவுக்கும் என் அம்மா சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எஸ் மை லார்ட். தன்னோட அப்பா மதியழகன் தான் வெண்ணிலாவோட சாவுக்கு காரணம்னு ஆதிரா ஏற்கனவே அந்த வழக்குல சாட்சி சொன்னதை வச்சுதான் அவங்க அப்பாவுக்கும் அதுக்கான தண்டனை கிடைச்சிருக்கு. அதை இந்த கோர்ட்டுக்கு மறுபடியும் நான் நினைவுபடுத்துறேன் யுவர் ஆனர். என் அம்மா சாவுக்கு சுபத்ரா காரணம் இல்லவே இல்ல. அப்பா கிட்ட சண்டை போட்டு பால்கனி கிட்ட வந்து சூசைட் பண்ணிக்குவேன்னு அவரு மிரட்டி இருக்காங்க. அப்பா அவங்க தலை சுத்தி கீழே விழ போக எங்க அப்பா எங்க அம்மா கைய புடிச்சுட்டாரு. அவங்கள காப்பாத்த எங்க அப்பா எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனாலும் கை நழுவி கீழே விழுந்து எங்க அம்மா இறந்துட்டாங்க. அன்னைக்கு அதுதான் நடந்ததே தவிர சுபத்ரா எங்க அம்மாவை கொல்லல, தற்கொலை பண்ணிக்கவும் தூண்டல. சுபத்ரா இதுக்கு காரணம் இல்ல. அப்படின்னா ஹாஸ்பிடல் எதுக்காக உங்க அம்மா சுபத்ரா பேரை சொல்லணும்? எனக்கு நீ சுபத்ரா தான் எல்லான்னு சொன்னாங்க. அப்படி சொல்லாத ஆதிரா. உங்க அப்பா விடுதலை ஆகணும்னா உங்க அம்மா சாவுக்கு நான் தான் காரணம்னு நீ கோர்ட்ல சொல்லணும். இல்ல, என் அம்மா சாவுக்கு நீ காரணம் இல்ல. நான் போய் சொல்ல மாட்டேன். ஆதிரா, என்ன பேசுற? நீங்க என்ன நினைச்சுட்டாலும் பரவாயில்ல தாத்தா, நான் போய் சொல்ல மாட்டேன். என் அம்மா ஆக்சிடென்டால தான் செத்து போயிட்டாங்க, அதுதான் உண்மை. அவங்கள யாரும் கொல்லல கொல்லல கொல்லல. வாட் இஸ் திஸ் மிஸ்டர் வேலன்? சாட்சியை பொய்யா உருவாக்கி நீதிமன்றத்தை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா?
இனிமே இந்த காரியத்தை பண்ணாதீங்க. நீங்க ஒரு சீனியர் லாயர். அதுவும் இல்லாம இந்த தப்ப முத தடவை செய்யறதுனால இந்த கோர்ட் உங்களை எச்சரிக்கை செஞ்சு மன்னிக்குது. The court is adjourned. சுபத்ரா, நல்லா இருக்குங்க. நீங்க செஞ்சிருக்கிற இந்த காரியம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏற்கனவே உங்க மகன் சுபத்ராவோட வாழ்க்கையை நாசமாக்கி 18 வருஷம் அவளை நிம்மதி இல்லாம செஞ்சிருக்கா. இப்ப நீங்க அவளை இந்த பூமியில வாழவே விடக்கூடாதுன்னு அவ மேல பொய்யா பழி போட்டு தண்டனை வாங்கி கொடுக்க பாக்குறீங்க. சுபத்ரா உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சான்னு நீங்க இவ்வளவு தூரம் நடந்துக்கிட்டீங்க? இத்தனை வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்தின எனக்கே உங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாமலே போயிடுச்சே. ஆனா இந்த சுபத்ரா நீங்க எதுக்காக கூப்பிட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சும் உங்க கூடவே அவ வந்து நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா. நீங்க குடுக்கறது விஷம்னு தெரிஞ்சும் உங்க மேல இருக்கிற அன்பால அத குடிச்சிருக்கானா? அது அவளோட பெருந்தன்மை. அன்னைக்கு நான் சுபத்ராவை தத்தெடுக்கும் போது நீங்க எதுவும் பேசாம அமைதியா நின்னுகிட்டு இருந்தீங்க. அது மகம் போன கவலைன்னு நினைச்சேன். ஆனா இத்தனை வருஷமா சுபத்ரா மேல மனசுல வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியில பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்கன்னு நான் ஒரு நாள் கவனிக்காம போயிட்டேனே. சத்தியமா அப்படி இல்ல சாரதா. தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. நான் சொல்றத கேளு சாரதா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உங்க மனசு என்னன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லா கேட்டுக்கங்க. சுபத்ராவுக்கு யாருமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன். நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். மாமா போலாம். வா போலாம். எனக்கு என் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு.